அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக உலகெங்கும் பறந்து வாழக்கூடிய அன்பு நிறைந்த அகிலத்தின் சகோதர சகோதரிகளுக்கு ஈத் முபராக். உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் மகிழ்ச்சி நிலவ வேண்டும். எல்லோருடைய வாழ்விலும் இருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் அகன்று மகிழ்ச்சிகரமான நிறைவான நல்ல ஒரு வாழ்வு அமைய வேண்டுமென இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் அன்புக்குரிய அனைவருக்கும் அகிலம் ஊடகத்தினுடைய ஈத் முபாராக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நல்ல நாளிலே உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மகிழ்ச்சி நிலவ வேண்டும், அமைதி ஏற்பட வேண்டும், சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய காணொளிக்கு செல்லலாம். காணொளியின் ஆரம்பத்திலேயே இந்த ஈத் முபாராக், அதாவது இன்றைய தினம் பெருநாள் தொழுகை என்பது காசாவில் மிகப்பெரிய துன்ப துயரங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல் அனைத்தையும் அழித்து விட்டாலும் கூட எஞ்சி இருக்கக்கூடிய இடிந்து போன கட்டிடங்களுக்கு முன்பே திரண்டு நிற்கக்கூடிய அந்த மக்களினுடைய மன உறுதி, மீண்டும் நாங்கள் அனைத்தையும் கட்டியமைப்போம், மீண்டும் நாங்கள் அனைத்தையும் உருவாக்குவோம், எங்களுடைய இறைவன் எங்களின் பக்கத்தில் இருக்கும் வரை என்பதைப் போல இடிந்து போன கட்டிடங்கள், தோர்ந்து போன தெருக்கள், இடிபாடுகளாக மாறக்கூடிய கூடாரங்கள் என்பவற்றுக்கு முன்பாக எல்லாம் மிகப்பெரிய அளவில் திரண்டு காசாவின் பலஸ்தீன் மக்கள் பெருநாள் தொழுகையை நடத்தி இருக்கின்றார்கள். ஒருபுறம் இந்த தொழுகையை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாகவும், மறுபுறம் இந்த மக்கள் துன்ப துயரங்களற்ற ஒரு போரற்ற அமைதியான பாலஸ்தீனத்தில் வாழப்போகும் நாள் எந்த நாளோ என்று ஒரு ஏக்கத்தையும் ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த பலஸ்தீன மக்கள் காசாவிலும் சரி மேற்கு கரையிலும் சரி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அகன்று, இஸ்ரேலினுடைய அட்டூழியங்கள் அகன்று, அச்சுறுத்தல்கள் அகன்று சுதந்திர பாலஸ்தீனத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒருவருடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. எனவே காசாவில் அந்த மக்கள் நடத்திய பெருநாள் தொழுகையினுடைய புகைப்படங்களை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதேபோல ஜெருசலேமில் அமைந்திருக்கக்கூடிய அல்-அக்ஸா பள்ளிவாசலிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் பல அச்சுறுத்தல்கள், இடையூறுகள், கட்டுப்பாடுகளை விதித்திருந்த போதிலும் அவற்றையெல்லாம் கடந்து ஏறக்குறைய 1,50,000 மக்கள், 1,50,000 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் அல்-அக்ஸா பள்ளிவாசலில் இடம்பெற்ற கட்ச் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டு தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அவர்களுக்கு இடையூறுகளையும் தடங்கல்களையும் விளைவித்தாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து அந்த மக்கள் அல்-அக்ஸாவில் திரண்டு வந்து தங்களுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். எனவே காசாவிலும் சரி மேற்கு கரையிலும் சரி அமைதியான சுதந்திரமான ஒரு கண்ணியமான பாலஸ்தீன தேசம் மலர வேண்டும் என்பதுதான் இந்த ஈத் முபராக்கில் நாங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையாக இருக்கின்றது. அடுத்த முறை கட்ஜுக்கு 17 லட்சம் முஸ்லீம்கள் முஸ்தலிபாவில் தரையில் தற்போது உறங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வீடியோ பதிவுகளாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய ஒரு மன்னனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சாதாரண ஏழையாக இருந்தாலும் அனைவரும் ஒரே தரையில் உறங்கி வானத்தை பார்த்தபடி உறங்கக்கூடிய சமதர்மத்தை, சமத்துவத்தை, பாகுபாடற்ற சகோதரத்துவத்தை காண்பிக்கக்கூடிய இந்த தரையில் தற்போது அவர்கள் உறங்கக்கூடிய காட்சிகள் வெளியாக இருக்கின்றன. உண்மையிலேயே இந்த சகோதரத்துவம், சமதர்மம், பாகுபாடில்லாத தன்மை எப்போது உலகம் முழுவதும் இருக்கும் மக்களுக்கு ஏற்படுகின்றதோ அன்றுதான் இந்த உலகத்தின் அமைதியான நாள், போர்களற்ற நாள், சமாதானமான நாள் ஏற்படும் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கட்ஜுக்கு சென்றுள்ள இந்த மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் இஸ்தான்புல்லின் சம்லிகா மசூதியில் ஈத் தொழுகைக்கு பின்னர் ஒரு ஆவேசமான உரையில் கொடுங்கோலன், உலக அமைதியை கெடுக்கக்கூடிய இரத்த வெறி பிடித்த இந்த கொடுங்கோலன் பெஞ்சமின் நேதன்யாகு இந்த கட்ச் காலத்திலே அவனுக்குரிய தண்டனை இறைவன் கொடுக்க வேண்டும். காசாவில் நிலவும் துயரங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த நேதன்யாகுவினுடைய கொடுங்கோல் ஆட்சியும் அவனுடைய பேராசையும் ஆக்கிரமிப்புகளும் தானென அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த கொடுங்கோலனை தண்டிப்பதற்கு உலகம் தவறிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்களையும் முன்வைத்திருக்கின்றார். அதேபோல காசா கப்பல்குள் இடைமறிக்கப்பட்டதை தொடர்ந்து
சில நாட்களுக்கு முன்பு ஒரு பாசிச நாடு என்று இஸ்ரேலை எர்டோகன் குற்றம் சுமத்திய பின்னணியில் தற்போது இந்த பெருநாள் தொழுகையின் பின்னரும் இஸ்ரேலுக்கு எதிராக மிக காட்டமான கருத்துக்களை எர்டோகன் முன்வைத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எர்டோகன் கருத்துக்களும் சரி, மைக் கிடைத்துவிட்டால் ஆவேசமாக இஸ்ரேலுக்கு எதிராக பேசுவதும் சரி நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எரிவாயுவிலிருந்து பல்வேறுபட்ட ஏற்றுமதி பொருட்கள் வரை துருக்கியிலிருந்து தான் இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதை அவர் இன்னும் நிறுத்த முன்வரவில்லை என்பதுதான் எர்டோகன் குறித்து பல சந்தேகங்களை எழுப்புகின்றது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கு எதிராக செயற்படக்கூடிய பல கருத்துக்களை அவர் குறிப்பிட்டாலும் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவான பல நாடுகளுடன் நெருக்கமான நட்புறவை துருக்கி கொண்டிருப்பதும் எர்டோகன் குறித்த கேள்விகளையும் எழுப்புவதில் நமக்கு சந்தேகமில்லை. அடுத்து, இஸ்ரேலுடனான உறவை சீராக்கும் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணையுமாறு கத்தார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஓமான் போன்ற பல நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த கோரிக்கையை உடனடியாக கத்தார், ஓமான் போன்ற நாடுகள் மறுதளித்திருந்தார்கள். இன்றைய தினம் பாகிஸ்தான் இந்த விடயம் தொடர்பாக அதிகாரபூர்வமாக தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆசிப், நாட்டின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான எந்த ஒரு உடன்படிக்கையிலும் பாகிஸ்தான் இணைந்து கொள்ளாது என திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதுடன் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளை ஒரு நல்ல முறையில் தீர்ப்பதனூடாக பாகிஸ்தான் இந்த பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதியை கொண்டு வர போராடி கொண்டிருக்கின்றது. அதற்காக சியோனிஸ்டுகள் செய்யும் குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களுடன் கை கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது என அமெரிக்காவுக்கு நேரடியான ஒரு பதிலை அளித்திருக்கின்றது பாகிஸ்தான். அது மட்டுமல்ல, காலங்காலமாக ஒடுக்கி அடக்கப்பட்டு எவ்வாறு பலஸ்தீன் மக்கள் மீது இனப்படுகொலை, இணையழிப்பு மேற்கொள்ளப்படுகின்றதோ அவற்றையெல்லாம் நிறுத்திவிட்டு சுதந்திர பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் எப்போது அங்கீகரிக்கின்றதோ அன்றுதான் நாங்கள் ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கச்சா திட முடியும், இஸ்ரேலுடன் நல்லுறவு கொள்ள முடியும் என்ற செய்தியையும் அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் மீண்டும் இஸ்ரேலுடன் எந்த ஒரு ஒப்பந்தமும், உடன்படிக்கையின் நட்பும் பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படும் வரை பாகிஸ்தானுக்கு கிடையாது என்பதை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதே கருத்தை இந்த சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மானும் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஓமானினுடைய நிலைப்பாடும் இதுவாகத்தான் இருக்கின்றது. ஏனைய பல அரபுலக நாடுகளுடைய நிலைப்பாடு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற ஒரு சில சியோனிஸ்டுகளின் உடைய நெருக்கமான கூட்டாளிகளை தவிர அனைத்து அரபுலக நாடுகளும் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்வதற்கு மிகப்பெரிய அளவில் மறுப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இது ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அடுத்து, அமெரிக்கா திடீரென பாரசீக வளைகுடாவுக்கு அருகில் ஈரானின் கடற்படை கப்பல்கள், படகுகளை நோக்கி நடத்திய தாக்குதல் காரணமாக நேற்றைய தினம் கத்தாரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக முடங்கி இருப்பதாக டோஹா தெரிவித்திருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் முழுவீச்சில் பங்கேற்பதற்காக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி, சபாநாயகர் கலீபாவ் உயர்மட்ட குழுவினர் வந்திருந்த போதிலும் அந்த நேரத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்கள் பேச்சுவார்த்தையை இயல்பான முறையில் சுமூகமாக நடத்துவதற்கு தடங்களை ஏற்படுத்திவிட்டதால் பேச்சுவார்த்தைகள் முடங்கி போயிருக்கின்றன. இருந்த போதிலும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் கத்தார் ஆர்வமாக இருப்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். பிரிட்டனினுடைய கடல்சார் கண்காணிப்பு மையம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் ஓமானிய கடல் பகுதியில் பிரமாண்டமான ஒரு எண்ணெய் கப்பல் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றது. இனந்தெரியாத நபர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். கப்பலின் இடது புறமும் முன்பக்கமும் சேதம் அடைந்திருக்கின்றது. கப்பலில் பயணித்த பணியாளர்கள், கப்பலினுடைய சிப்பந்திகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கப்பல் மீது யார் தாக்குதல் நடத்தினார்கள் என்ற விவரங்கள் தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் இந்த சம்பவம் கார்முஸ் வளைகுடா அருகே இடம்பெற்றுள்ளமை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது, யாருடைய கப்பல் என்ற தகவல்களும் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை வெளியிடப்படவில்லை. அடுத்து, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனியினுடைய எச்சரிக்கை. அமெரிக்கா ஒரு உடன்படிக்கை எட்டுவதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மறைப்பை பயன்படுத்தி ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு முதுகில் குத்தும் துரோகத்தனமான செயல்பாடு. ஈரான் துரோகத்தை ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது என்று குறிப்பிட்டிருப்பதுடன் இனி இது போன்ற செயற்பாடுகளை நடத்தினால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அனைத்தையும் துடைத்தளித்து விடுவோம் என்று ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே ஈரானிய தாக்குதலில் பல அமெரிக்க தளங்கள் துடைத்தளிக்கப்பட்டு விட்டன.
எஞ்சியிருக்கும் அமெரிக்க தளங்களையும் இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை நடத்தி முற்றாக தரைமட்டமாக்கி விடுவோம் என்று தெரிவித்திருப்பதுடன் எந்த நாடுகளாவது அமெரிக்க தளங்களுக்கு இடம் கொடுத்தால் அல்லது அமெரிக்க படைகளுக்கு இனியும் இடம் கொடுத்தால் அந்த நாடுகள் மீது ஈவிரக்கமில்லாத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம். எங்களுடைய வளைகுடா நாடுகளை, அரபுலக நாடுகளை நாங்கள் சகோதரத்துடன் பார்த்தாலும் கூட அவர்கள் அமெரிக்க படைகளுக்கும் அமெரிக்க இராணுவத்திற்கும் இடம் கொடுத்து விட்டால் நிச்சயமாக தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்ற செய்தியை முஜ்தபா கமேனி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஈரான் எந்த ஒரு நடவடிக்கைக்கும், போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம், இரண்டுக்கும் தயார் நிலையில் தான் இருக்கின்றது என்ற விடயத்தையும் முஜ்தபா கமேனி தெரிவித்திருக்கின்றார். அடுத்த ஐக்கிய நாடுகள் சபையில் கர்முஸ் ஜலச்சந்தி தொடர்பான ஒரு தீர்மானம் ஒன்று நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டது. அதாவது கர்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும், கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்க வேண்டும், சுங்க கட்டணங்கள் வசூலிக்க கூடாது என்று பல நிபந்தனைகள் உள்ளடங்கிய ஒரு வரைவு தீர்மானத்தை ஐநாவின் உடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்தார்கள். இதற்கு பல அரபுலக நாடுகள் ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த நிலைப்பாட்டை ரஷ்யா மிக கடுமையாக சாடி இருக்கின்றார். ரஷ்ய தூதுவர் வாசிலி நெபான்சியா அமெரிக்க தலைமையிலான இந்த தீர்மானம் ஒருதலைப்பட்சமானது என்று விமர்சித்ததுடன் வளைகுடாவில் அதிகரித்து வரும் ஸ்திரத்தன்மைக்கும் கர்முஸ் ஜலச்சந்தியில் ஏற்பட்ட இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் முழுமுதல் காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் என்பதை ஐநா சபை ஏன் சுட்டிக்காட்டவில்லை? ஏனெனில் நீங்கள் ஈரான் என்று கர்முஸை மூடியதாக குற்றம் சுமத்துகின்றீர்கள், அதை திறக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகின்றீர்கள். ஆனால் இந்த கார்முஸ் முடக்கத்திற்கு முழுமுதல் காரணமாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது மேற்கொண்ட முறையற்ற நேர்மையற்ற தாக்குதல் தான். இதை ஐநா கண்டிக்கவில்லை என்று சாடியிருப்பதுடன் வளைகுடா நாடுகள் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க கொள்கைக்கு பணைய கைதிகளாக இருக்கின்றார்கள். அதாவது அமெரிக்காவுக்கு தளங்களை கொடுத்திருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளையும் ரஷ்யா மிக கடுமையாக சாடி இருக்கின்றார்கள். இந்த வளைகுடா மோதலுக்கும் பதற்றத்திற்கும் அமெரிக்கா தான் காரணம், இஸ்ரேல் தான் காரணம். அதே போல் இந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள், துபாயாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், ஒமனாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், அனைத்து நாடுகளுமே அமெரிக்காவின் உடைய பணைய கைதிகளாக சிக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது அதிலிருந்து வெளியேறப் போகின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருப்பதுடன் ஈரானினுடைய நிலைப்பாட்டை ஆதரித்திருப்பதுடன் கர்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானுக்கான உரிமையை நாங்கள் என்றும் மதிக்கின்றோம் என்று ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் கூட ஒரு கடுமையான எச்சரிக்கையை ரஷ்யா விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் சீனாவும் ஈரான் மோதலில் ஈடுபட்டுள்ள இரண்டு தரப்பினரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும், அதை விடுத்து தாக்குதல்களை நடத்தி இந்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுவதை சீர்குலைத்து விடக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு சீனா ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அதாவது ஈரானினுடைய கப்பல்கள், கடற்படை படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய சில மணி நேரங்களின் பின்னர் ஈரான் மோதலில் தேவையற்ற பதற்றங்களையும் அதிகரிப்புகளையும் ஏற்படுத்தும் வகையில் யாரும் நடக்கக்கூடாது. இது அமெரிக்காவுக்கு ஒரு நேரடியான கோரிக்கை. எனவே இந்த ஒப்பந்தம் இணைந்து வரும் சூழ்நிலையில் உங்களுடைய நடவடிக்கைகளையும் இராணுவ சாகசங்களையும் நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சீனா தன்னுடைய நிலைப்பாட்டை திட்டவட்டமாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை மிக கடுமையான துணியில் கண்டித்திருப்பதுடன் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.